எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரொட்டீன் vlog வந்து இன்னைக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு சண்டே காலையில் என்னோட ஸ்கின் கேர் ஹேர் கேர்லாம் முடிச்சு குக்கிங்லாம் ஷூட் பண்ணி இன்ட்ரோ பேச ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் வந்து நிறைய லேடிஸ்க்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். எனக்கே கொஞ்சம் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் ஷாக்காக இருந்தது. கண்டிப்பாக அதை நான் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து ஒரு அவேர்னஸ் தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட்லி வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்கின் கேர் ஹேர் கேர் பண்ணுறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். காலேஜ் டேஸில் ஹாஸ்டலில் இருக்கும்போது பண்ணது. அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து டைமே கிடைக்கிது. இங்கே உண்மைப்பேட் வந்ததுக்கப்புறமா என் லைஃப் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கின் கேருக்கு என்ன பண்ணேன், ஹேர் கேருக்குலாம் என்ன பண்ணேன், இன்றைக்கி என்ன சமையல் அதெல்லாம் பாட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நான் சொன்ன அந்த அவேர்னஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் தான் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் எடுக்க போகிறேன். சீயக்காய் மட்டுமே தலைக்கு தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா சீயக்காய் வந்து முடியை ட்ரை பண்ணும். அதனால பார்த்தீங்கன்னா முடி கொட்டும். அந்த ட்ரைனஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக தான் இதில் வந்து செம்பருத்தி பூ சேர்த்துருக்கோம். நல்லா நுரைக்கிறதுக்காக சோப் நட்ஸ், பூந்தி கட்டுன்னு சொல்லுவாங்க, அது அரப்பு, அப்புறம் டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணுறதுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கோம். நெல்லிக்காய் நிறைய போட்டிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக மகிழம்பூ சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ குளிச்சதுக்கப்புறம் முடியில் பார்த்தீங்கன்னா அந்த பூவோட ஸ்மெல் வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சீயக்காயும் வெந்தயம் நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது நல்லா நுரைக்கும். ஹேர் ஆயில் வந்து எங்களோடது வாங்குறீங்க, ஆனால் ஷாம்பூ நீங்கள் வேறு ஏதாவது பிராண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் ஃபால் ஆகும். ஆனால் இந்த ஹேர் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா சுத்தமாக ஹேர் ஃபாலே இருக்காது. பாத் பவுடர் வந்து நான் வீக் டேஸில் யூஸ் பண்ண டைம் இருக்கிறது இல்லை. ஸோ அட்லீஸ்ட் வீக்கெண்ட்லேயாவது போடணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ நல்லாவே வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சன்டன் இருக்கு நம்ம வண்டி ஓட்டுறனால. இதில் வந்து பன்னீர் ரோஸ் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஆரஞ்சு பீல் இருக்குது. இமீடியட்டாக அந்த சன்டென்லாம் போகும். வெட்டிவேர் ஸ்க்ரப்பு ஃப்ரீயாக வருது. ஸ்க்ரப் பண்ணி குளிக்கும்போது டெட் செல்ஸ்லாம் இமீடியட்டாக ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாஷ்லேயே ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும். 3 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கும் இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ செம்மையான ஒரு பாத் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹேர் அவ்வளோ சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருந்தது. இன்னைக்கு சூப்பரான ஒரு நான்வெஜ் மெனு தான் பிளான் பண்ணியிருக்கேன். அது குக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி குக்வேர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். 3 குக்வேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஆர்டர் போட்டிருந்தது ரிசீவ் பண்ணியிருந்தேன். அதை பற்றின ரிவ்யூ பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை பேன். அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி. கேஸ்ட் அயர்ன் 2 பக்கம் ஹேண்டிலோட இருக்குது. நான்ஸ்டிக் மாதிரி ஒர்க் ஆகுது. உள்ளே வந்து நல்ல ஸ்மூத் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் குவாலிட்டி இது. நம்ம வந்து இது சீசனிங்லாம் பண்ண தேவையே இல்லை. வாஷ் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக ஒட்டாமல் ஃபிஷ் ஃப்ரை வந்துச்சு. நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறேன். அது வந்து இந்த ப்ரெஷர் பேன் டைப் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷோட இருக்கும். நம்ம வதக்கி செய்யக்கூடிய குக்கிங்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 பாட் ரைஸு, பிரியாணி எல்லாமே இதில் சமைக்க முடியும். அலுமினியம் குக்கர்ஸ் வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. ஹை ப்ரெஷரில் குக் பண்ணும்போது அலுமினியம் வந்து ஃபுட்டுக்குள்ளே லீச் ஆகும். அப்படி கொஞ்சம் லீச் ஆகும்போது அது ஃபுட் கூட ரியாக்ட் ஆகும். முக்கியமாக இந்த மாதிரி புளி சேர்த்து செய்கிறதெல்லாம் அலுமினியத்தில் குக் பண்ணவே கூடாது. அதனால நிறைய ஸ்கின் அலர்ஜிலாம் வருதுன்னு சொல்லிட்டு இப்போது நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அலுமினியம் குக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரீப்ளேஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுக்க பாருங்க. இது பார்த்தீங்கன்னா டீ வார்மர். 1 கப்பு இல்லை 2 கப் டீ வரைக்கும் இதில் வந்து நம்ம செய்ய முடியும். இல்லை பால் வந்து கொஞ்சமாக சூடு பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பாத்திரத்தில் சூடு பண்ணி அதை கழுவ வேண்டியதில்லை. கீழே வந்து ஒரு ஸ்டாண்டோட வருது. சின்னதாக ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து டீ போட்டு அப்பாக்கு கொடுத்துட்டு நான் வந்து மார்க்கெட் கிளம்ப போகிறேன். ஸோ நம்ம நியர்லி ஒரு 200 ml வரைக்கும் பால் வந்து இதில் சூடு பண்ணிக்க முடியும். நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வைக்கும்போது சின்னதாக ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீட்டாக அப்படியே நிற்கிது. இல்லைன்னா சின்ன பர்னர் ஸ்டவ்வில் வந்து இது ஃபிட் ஆகுது. நான் இப்போ பெரிய பர்னரில் வச்சு ஷூட் பண்ணுறதுனால நான் சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டீ போட்டு அப்பாவுக்கு கொடுத்துட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கேன். நான் நிஜமாக உடுமல்பேட்டில் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரான், டைகர்
பட்டர் ப்ரான்லாம் வச்சிருந்தாங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து முள்ளு இருக்கிற மீன்ல தான் ஜாஸ்தியா இருக்கு. மத்தி மீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா, கட்லா இந்த மாரி வாங்கி சமைக்கலாம். குழம்பு வச்சு சாப்பிடணும். பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றவங்களுக்கெல்லாம், பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் வந்து மத்தி மீன் ஜாஸ்தியா எடுத்துக்கோங்க. ஜீவனுக்கு மத்தி மீன்லாம் சுத்தமா புடிக்காது. அவனுக்கு முள்ளே இல்லாம செய்யணும். நான் வந்து பாறை மீன் வாங்கிட்டு வந்து ஃபிஷ் மசாலா நானே மிக்ஸில அரைச்சு, மேரினேட் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டர்ல எடுத்து வச்சுட்டேன். ஃபிஷ் மசாலா ரெசிபி நெறைய தடவ நான் பெங்களூர்ல இருக்கும்போது காட்டியிருக்கேன். அதனால மறுபடியும் ஷூட் பண்ணல. மட்டன் பார்த்தீங்கன்னா, யங் கோட். நான் உண்மையாவே பெங்களூர்ல 20 இயர்ஸ் கஷ்டப்பட்டேன். இந்த மாரி யங்கான ஒரு கோட்டுக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ மோஸ்ட்லி ஷீப் தான் சாப்பிடுறாங்க. அப்படியே நம்ம கோட் கேட்னாலும் ரொம்ப அந்த முத்துன ஆடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் குடுப்பாங்க. 20 விசில் விட்டாலும் வேகாது. அ இது பெங்களூர்ல இருக்கிற தமிழ் பீப்பிள் ஃபேஸ் பண்றது தான். இங்க வந்ததுலருந்து மோஸ்ட்லி மட்டன் வாங்கிறோம். இந்த விட்டமின் பி12 டெஃபிஷியன்சி அவாய்ட் பண்றதுக்காகவே நான்வெஜ் ஜாஸ்தியா எடுத்துக்கிறோம் நானும் ஜீவனும். ஸோ 2 டைப் ஆஃப் மசாலா, அதாவது வெட் கிரைண்டிங் தனியா, ட்ரை கிரைண்டிங் தனியா ரெடி பண்ணியிருக்கேன். வெட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயம், தக்காளி எல்லா பொருட்ஸும் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி பேஸ்ட்டா அரைச்சிருக்கேன். ட்ரை கிரைண்டிங்ல கரம் மசாலா பொருட்கள், பட்டை, கிராம்பு, கொஞ்சமா மிளகு, சோம்பு எல்லாம் ட்ரையா வறுத்து அது தனியா அரைச்சு வச்சிருக்கேன். இந்த மாரி நீங்க மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்க. ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் தனியாவும், வெட் இன்கிரீடியன்ட்ஸ் தனியாவும் வதக்கி ஒரு 5 மினிட்ஸ் தான் எக்ஸ்ட்ரா ஆகும் டைமு. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ அந்த பிரஷர் பேன் டைப் குக்கர்ல தான் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா வெங்காயம் வதக்கியிருக்கேன். நம்ம அரைச்சு வச்சிருந்த வெட் கிரைண்டிங் மசாலாவ வந்து ஆட் பண்ணி, கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் பீசஸ், நான் எப்பவுமே மட்டன் வாங்கும்போது சுவரொட்டி, ஈரல் இந்த மாரி நெறைய போட சொல்லி கேட்டு வாங்குவேன். சுவரொட்டி காலையில கிடைக்கல. பிஃபோர் 7:00 நம்ம அங்க போகணும் மார்க்கெட்டுக்கு. அப்பதான் கிடைக்கும். சுவரொட்டி போட்டு ரெசிபி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ மட்டன்ல நம்ம என்ன பார்ட் வாங்கி சாப்பிடுறோன்றத பொறுத்து தான் அதோட நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் மட்டனோட மஸ்ஸுல மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு, இந்த மாரி ஈரல், சுவரொட்டி, குடலு, ஆட்டுக்கால் சூப்பு இந்த மாரி நம்ம சாப்பிடலாம். டயட்ல இருந்தா கூட இந்த மாரி எடுத்துக்கலாம். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி தேவையான அளவு ஊத்திட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, அந்த ட்ரை கிரைண்ட் பண்ண அந்த பவுடரையும் போட்டு, இதில வந்து ஒரு விசில் வந்தோனே ஃப்ளேம் வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க. ஸ்லோவா குக் ஆகணும். மட்டன் வந்து எந்த அளவுக்கு ஸ்லோவா குக் ஆகுதோ, அந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்ச் மாரி வரும். நான் ஒரு 8 டூ 9 விசில் வந்து ஸ்லோ குக்கிங் பண்ணேன். அவ்ளோ சாஃப்ட்டா வேற லெவல் டேஸ்ட்ல வந்திருந்தது. கண்டிப்பா அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிஷ் ஃப்ரை பேன் வந்து வாஷ் பண்ணிட்டு டைரக்ட்டா நான் அப்படியே ஸ்டவ்ல வச்சுட்டேன். சீசனிங்லாம் எதுவுமே பண்ணல. நான்ஸ்டிக் மாதிரி இருந்தது. சுத்தமா அந்த மசால் வந்து அதுல ஒட்டவே இல்ல. ஷாலோ ஃப்ரை தான். கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு ஃப்ரை பண்றேன் நானு. மோஸ்ட்லி எல்லாரும் ஃபேஸ் பண்ற இஷ்யூ, அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து தனியா எண்ணெயில போயிடும். ஃபிஷ் கூட ஒட்டவே ஒட்டாது. ஆனா இந்த கேஸ்ட் அயர்ன்ல பார்த்தீங்கன்னா, அந்த மாரி பிரச்சனை எதுவுமே ஆகல. பிகினர்ஸ் கூட ஈஸியா ஃபிஷ் ஃப்ரை பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா, நல்லா கிரிஸ்பியா வந்திருக்கு. அந்த ஃபிஷ் ஃப்ரை பேன் வந்து 2 சைஸ்ல கிடைக்குது. நான் சின்ன சைஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ நான் இங்க வீடியோல பார்த்த இந்த இண்டஸ் வேலி குக்வேர்ஸ் ஏதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும், பின்டு கமெண்ட்லயும் பர்ச்சேஸ் லிங்க்ஸ் குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நான் பொங்கல் டைம்ல பெங்களூர் போயிருந்தேன் இல்லையா? பெங்களூர் போயிருந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். எங்க அபார்ட்மெண்ட்ல மட்டுமே 3 பிரஸ்ட் கேன்சர் கேஸஸ் வந்து கேள்விப்பட்டேன். அதுல வந்து ஒரு டெத்து. அவங்க மேரேஜ் ஆகி அவங்களுக்கு ஒரு 1.5 வயசு பெண் குழந்தை. எனக்கு வந்து நம்பவே முடியல. அப்புறம் ரீசெண்டாக நியூஸும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கேன்சர் பேஷண்ட்ஸோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது 2025 இது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ இன்க்ரீஸ் காட்டுது பிக்டோகிராம். நான் முடிஞ்ச உங்களுக்கு சைடு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். முக்கியமாக ஃபஸ்ட் பிளேஸ் வந்து ஐ திங்க் ஹைதராபாத்து, அப்புறம் பெங்களூர், அதுக்கப்புறமா டெல்லி அப்படி வருது போல இருக்குது. எனக்கு சரியாக தெரில. ஸோ நான் உங்களை என்ன ரிக்வெஸ்ட் பண்ணிப்பேன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த மாஸ்டர் செக்அப் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக வந்து எல்லாருமே அந்த மேமோகிராம் டெஸ்ட்டு எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு. எந்த ஹாஸ்பிட்டல் வேணால் எடுத்துக்கலாம். அப்போல்லாம் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. மாஸ்டர் செக்அப் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த டெஸ்ட்டாவது எடுங்க.
அதில் வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக க்யூர் பண்ணிடுறாங்க. ஆனால் தெரிய மாட்டேங்குது, லேடிஸ்க்கே தெரிய மாட்டேங்குது இருக்குன்ட்டு. நமக்கு தெரிய வரும்போதே அது ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4ல தான் தெரியவே வருது. அப்படி கண்டுபிடிக்கும் போது காப்பாற்ற முடிய மாட்டேங்குது. நீங்கள் வந்து நான் இப்போ கேள்விப்பட்டது லைட்டாக ஒரு புண்ணு மாதிரி வந்தால் கூட அது நம்ம வந்து அது சின்ன ஒரு புண்ணு தானே அப்படி விட்டுறக்கூடாது. அது என்னன்னு பார்க்கணும். ஸோ மேமோகிராம் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏர்லி ஸ்டேஜ்லேயே என்னன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஈஸியாக க்யூர் பண்ணிடுறாங்க. ஸோ லேடிஸ்க்கு வர கேன்சரில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பிரஸ்ட் கேன்சர் தான். மோர் தென் 60% வந்து பிரஸ்ட் கேன்சர் தான் காட்டுது. அதுக்கு அடுத்து தான் மற்றெல்லாம் வருது. இந்த ஸ்டொமக் கேன்சர், அதுக்கப்புறமா யுட்ரைன் கேன்சரு, இதெல்லாம் வந்து செகண்ட் பிளேஸ் ஐ திங்க் யுட்ரைன் கேன்சர் இருக்குது. தேர்ட் தான் வந்து ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைனல் கேன்சர். அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அதுக்கு ரீசனும் தெரியல ஆக்சுவலாக. நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்கவங்களுக்கும் வருது, அப்புறம் அன்ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கவங்களுக்கும் வருது. ஆனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான வழிகளை பார்க்கணும். அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக எந்த ஃபுட்டில் இருக்குதுன்னு பார்த்து சாப்பிடுங்க. நான் மாஸ்டர் செக்கப் வந்து மே மந்த்து போயிருந்தேன், வெக்கேஷன் அப்போ போயிருந்தேன். மே 2 வந்து மாஸ்டர் செக்கப் பண்ணுறாங்க. 3 காலையில் சுகரை குவிட் பண்ணது தான். சுகரே நான் அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. எனக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணலன்னா கண்டிப்பாக எனக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கும். நான் வந்து கன்ஃபார்மாக டயாபெட்டிக்காக போயிடுவேன். அப்புறம் அந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா வந்து டிடெக்ட் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் வெயிட் கெயின் ஆகி மறுபடியும் நம்மளோட டம்மி லெவல் ஜாஸ்தியாச்சுன்னா அந்த ஹெர்னியாவும் வளரும், கன்ஃபார்மாக ஆப்ரேஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் எனக்கு வந்து அந்த ரிப்போர்ட் வந்துச்சு. நல்ல வேளை நான் அப்போ போய் பார்த்தேன். ஸோ சர்ஜன் அட்வைஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வெயிட் ரெடியூஸ் பண்ணணுன்னா சுகரை மட்டும் குவிட் பண்ணுங்க. சுகர்னா எல்லாமே. நல்ல வேளை அவர் சொன்னார். சர்ஜனுக்கு வந்து தேவையே இல்லை வெயிட் லாஸ்க்கு வந்து எனக்கு இப்படி அட்வைஸ் பண்ணணுன்ட்டெல்லாம். ஜென்ரலாக லைஃப் ஸ்டைல் சேஞ்சு, வாக்கிங் போங்க, அதோட விட்டுருவாங்க. பட் ரொம்ப கேர் எடுத்து அவர் இதெல்லாம் சொன்னார். எனக்கு கால் வலி இருக்குது, வாக்கிங் போக முடியாது அப்படின்லாம் சொன்னப்போ. ஸோ நான் வந்து அடுத்த நாள் காலையிலேருந்து எனக்கு அந்த இஎன்டி சொல்லியிருந்தார், சிவியர் அசிடிட்டி, ஃபுல்லாகவே புண்ணாயிடுச்சு. குடல், வயிறு எல்லாம் புண்ணு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா மெயினாக காஃபி டீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சர்க்கரை இல்லாமல் காஃபி டீ குடிக்க முடியாது. காஃபி டீ குவிட் பண்ணி தான் ஆகணும். காலையில் நான் வந்து அன்றைக்கி மே 3 அன்னைக்கு காலையில் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு டம்ளர் பால், பசும்பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி அப்படியே குடித்தேன். அது வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது உண்மையாகவே. நான் பிபி டேப்லெட்டு, டயாபெட்டிக்கான டேப்லெட்டு இதெல்லாம் எடுக்கிறத விட சர்க்கரை இல்லாமல் வெறும் பால் குடிக்கிறது வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது. ஒன்ஸ் நம்ம டயாபெட்டிக்காக ஆகிட்டோம்னா லைஃப் லாங் நம்ம உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் அந்த மாத்திரை எடுக்கணும். அதே மாதிரி தான் பிளட் ப்ரெஷரும். அப்புறம் இந்த ஆப்ரேஷன் இதெல்லாம் தேவையில்லாது. நான் நிஜமாக சொல்கிறேன், அந்த 1 வீக்லேயே நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா வித்தின் 6 டேஸில் அவ்வளோ டிஃப்ரென்ஸு சுகர் விட்டதுக்கு நம்பவே முடியல. மெயினாக டம்மி சைஸ் வந்து அப்படி ரெடியூஸ் ஆகுது. அப்படியே அவர் சொன்னார், உடம்பு அப்படியே கரைஞ்சிரும், நீங்கள் பாருங்க அப்படின்னாரு. 1 வீக்கில் அப்படி டிஃப்ரென்ஸு. ஆக்டிவாக இருக்கேன் நான். நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி வரும்போது மூச்சு வாங்குறது அதெல்லாம் இல்லை. காஃபி டீ குவிட் பண்ணனால நைட்டு நல்லா நிம்மதியாக தூக்கம் வருது. அதாவது நல்ல டீப் ஸ்லீப்பு அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ நல்ல விஷயங்க. அந்த சுகர், ப்ரௌன் சுகர், நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை, வெல்லம், தேன் எல்லாமே சர்க்கரை தான். அதை மட்டும் விட்டுட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்லோ பாய்சன். விட்டிங்கன்னா லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சுகரை குவிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் யாராவது இந்த மாதிரி நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு டெட் எண்ட் மாதிரி. இதுக்கு மேலே நான் வெயிட் கெயின் ஆனேன்னா ரொம்ப கஷ்டம். ஆப்ரேஷன் அந்த மாதிரி போகுது. அது கொஞ்சம் லைஃப் த்ரெட்டனிங்காகவும் எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து இந்த ஹெல்த் கான்ஷியஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரு க்ரானிக் டிசீஸில் போய் மாட்டிக்க கூடாதுன்ட்டு. அதனால நான் குவிட் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே டாக்டர்கிட்ட 4 மாதம் கழித்து போனேன். ஆனால் வந்து அப்போது 6.5 kg கிட்ட குறைச்சிருந்து. அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் சுகர் குவிட் பண்ண சொன்னால தான் இப்படி இழைச்சிருக்கேன். அப்படியா, ஓ வான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் கேட்டார். வாக்கிங் போக சொன்னனே, ஏன் நீங்கள் வாக்கிங் போகல அப்படி தான் கேட்குறாரு. பட்டு வாக்கிங் போகிறது வேண்டியதில்லை. நம்ம மற்ற ஃபுட்டு எல்லாமே எடுக்கலாம். டயட் தேவையில்லை. அப்புறம் ஜிம் போக வேண்டியதில்லை, யோகா பண்ண வேண்டியதில்லை. ஈஸியாக வீட்டில் உட்காந்துட்டு சுகரை மட்டும் குவிட் பண்ணி இவ்வளோ அதான் வெயிட் லாஸ் ஆகுது. வெயிட்டு தான் வந்து முக்கியமாக லேடிஸ்க்கு இந்த ஒபிசிட்டி தான் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். மெயினாக டயாபெட்டிக் ஆகிறதுக்கு ரீசன் வந்து ஒபிசிட்டி, பிபி ஆகட்டும், இந்த மாதிரி ஏதாவது நமக்கு
ஹெர்னியா மாதிரியான ப்ராப்ளம்ஸ், குடல் இறக்கம் மாதிரி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டம்மினால தான். சுகர் வந்து ஜஸ்ட் 1 வீக் குவிட் பண்ணி பாருங்க. சுகர்னா சுகர் வச்சு பண்ற எல்லாமே நீங்க 5-6 டேஸ்ல உங்களுக்கும் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் தெரியும் போது நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் ஆயிடுவீங்க. வாவ், நம்ம உடம்புல இவ்வளோ டிஃப்ரென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் மோட்டிவேட் ஆகி அதை கன்டினியூ பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா சுகர் வந்து கிரேவிங்கா இல்லை. எதாவது சாப்பிட்டா கூட நம்ம சுகரை ரிஜெக்ட் பண்ணுது. ஆக்சுவலாக நம்ம உடம்பு சாப்பிடும்போது ரொம்ப திகட்டுது. என்னால் சுகர் சாப்பிடவும் முடியல. ரொம்ப ஈஸியாக போச்சு. 50% சுகர் குவிட் பண்ணதுனால உடம்பு இழைச்சதுன்னா மிச்சம் 50% எனக்கு தெரியல. நான் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்தது. ஃப்ரூட் பவுல் வந்து டெய்லி கடைக்கு 10 o'clock ஷார்ப்பாக வந்துடும். மிக்சட் ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க. நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு பலாப்பழம் அதெல்லாம் வந்தது. ஒரு நாள் வந்து அது என்ன ஃப்ரூட்னே தெரியல, நல்லா பெரிய சைஸில் இருந்தது. அது வந்து இப்போதான் ஏஐ நமக்கு எல்லாமே சொல்லுது. அது ஃபோட்டோ எடுத்து ஏஐட்ட கேட்டேன் இது என்ன ஃப்ரூட் அப்படின்னா, இது தெரியாதா, இது வந்து ஃப்ரெஷ் ஃபிக்கு, அதாவது அத்திப்பழம் ஃப்ரெஷ்ஷாக, நம்ம காஞ்ச அத்திப்பழம் தானே சாப்பிடுவோம், ட்ரைடு ஃபிக்கு தான் சாப்பிடுவோம். இது வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உனக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வேணும்னு தெரியணும் அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே லிஸ்ட்டு கொடுக்குது ஃபிக்குக்கான. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வெயிட் மேனேஜ்மெண்ட், போன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும், ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி, சுகர் லெவலை ரெடியூஸ் பண்ணணும், எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் அந்த ஒரு ஃப்ரூட்டுக்கே. இன்னொரு ஃப்ரூட்டு என்னன்னு தெரியலன்ட்டு அதையும் நான் ஃபோட்டோ எடுத்து இது என்னன்னு கேட்குறேன். அந்த ரோஸ் ஆப்பிள். நான் குமரக்கம் போனப்போ அந்த வில்லா முன்னாடி ட்ரீ இருந்தது, அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். அப்படியே பறிச்சுட்டு வந்து வாஷ் பண்ணி சாப்பிட்டேன். ஆனால் இது கொஞ்சம் பெரிய சைஸ். ஸோ அந்த மாதிரி மிக்சடு ஃப்ரூட்ஸ் என்ன ஃப்ரூட் வேணாலும் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து டெய்லி ரொட்டீனில் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை வந்து ஒரு 2-3 ஃப்ரூட் ஈஸியாக நமக்கு வாழைப்பழம் கிடைக்கிது, ஆப்பிள், போமிகிரானட், பப்பாளி பழம், இப்போ சீசனுக்கு ஏதாவது கொய்யாப்பழம், இன்னும் கொஞ்ச நாளில் பலாப்பழம் வந்துடும். அந்த மாதிரி மிக்சடாக எப்பயாவது சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் நான் பசிக்குதுன்னா நான் இந்த ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டுக்கிறேன். அதுவும் டம்மி ரிடக்ஷனுக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. வெயிட் லாஸுக்கு செம்ம எஃபெக்ட்டுங்க, நம்பவே முடியல. நான் வெயிட் லாஸ் பொருள் லான்ச் பண்ணியிருந்தேன். நிறைய வீடியோஸில் உங்களுக்கு வந்து இது எப்படி செய்யணும்னு காட்டியிருந்தேன். இல்லை சஜஸ்ட் பண்ணிக்கிறது வீக்லி த்ரைஸ் ஒரு மீலை ஸ்கிப் பண்ணிட்டு எடுக்க சொல்லியிருந்தேன். டின்னர் ஸ்கிப் பண்ணால் போதும், இல்லை வீக்லி ட்வைஸ் எடுத்தால் கூட போதும். இது வேண்டாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கொள்ளு அப்புறம் பார்லி அரிசிலாம் சேர்த்துருக்கோம். நல்லா அந்த தொந்தியை வந்து நல்லா குறைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எடுக்கலாம், லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே எடுக்கலாம். மிச்ச நாளில் நைட்டு டின்னருக்கு பதிலாக ஒரு கப்பு ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துகிட்டு படுங்க. அப்புறம் ஒரு டம்ளர் பால் சர்க்கரை இல்லாமல் குடிச்சிருங்க. நைட் நல்லா தூக்கம் வரும். செம்மையாக வெயிட் லாஸ் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணி 1 monthலேயே எனக்கு ரிப்பீட்டட் ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. இல்லை கருப்பு கவுனி அரிசி, பாசிப்பயிறு, முளைக்கட்டின பாசிப்பயிரெலாம் சேர்த்துருக்கோம். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். அதாவது நம்ம ஒரு கிராஷ் டயட்டு, அன்ஹெல்த்தி மெத்தடில் வந்து வெயிட் லாஸ்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரே மாதத்தில் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெயிட்டை குறைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அது கெயின் ஆகும். அதனால் ஸ்லோவாக வெயிட் லாஸ் ஆனீங்கன்னா ரீகெயின் ஆகவே ஆகாது. நான் அப்படியே கரைஞ்சிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் 9.2 kg சம்திங் நான் ரெடியூஸ் இருக்கேன். என்னால் நம்பவே முடியல. இன்னும் ஒரு 5 கிலோ குறையணும்னு வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ சப்போஸ் வீட்டில் பெரியவங்க யாராவது டயாபெட்டிக்காக இருக்காங்கன்னா மர்மல் ஹெர்பல்ஸில் ஆரம்பு டீ தூள் வந்து செம்ம ரெஸ்பான்ஸில் போயிட்டுருக்கு. நல்லா சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். சுகர் டெஸ்ட்டு இது குடிச்சிட்டு 1 month கழித்து டெஸ்ட் எடுத்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இதில் டீ தூளெல்லாம் கிடக்கல. இதில் ஆவாரம்பூவோட டேஸ்ட் தான் அப்படியே இருக்கும். நார்மலாக இருக்கிறவங்களும் எடுக்கலாம், டயாபெட்டிக் இல்லாதவங்களும் எடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சர்க்கரை சேர்க்காமல் குடிக்க பாருங்கள். நார்மலாக இருக்கிறவங்க, ஐ மீன் டயாபெட்டிக் இல்லாமல் இருக்கிறவங்க லைட்டாக நாட்டு சக்கரை சேர்த்து குடிச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. சப்போஸ் குடிக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு. மற்றபடி டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து என்னென்னா, நிறைய பேர் பிபிக்கு தனியாக சுகருக்கு தனியாக வந்து கேட்குறாங்க வாட்ஸ்அப்பில் டீம்கிட்ட. அதனால நான் இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். சங்குப்பூ டீ நான் ஏற்கனவே லான்ச் பண்ணனால தான் நான் செம்பருத்தி பூ டீ கொண்டு வரல. என்னென்னா ஒரே பெனிஃபிட், இது வந்து நல்லா பிளட் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணுது, சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி. இந்த மாதிரி கேன்சர் மாதிரியான இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் ஜாஸ்தியாக எடுக்கணும். ரொம்ப ரேர் இந்த சங்குப்பூ. நான் எப்படியோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக இதில் நான் லான்ச் பண்ணிட்டேன். இதில் வந்து சுக்கு, மல்லி, ஏலக்காய் தான் சேர்த்துருக்காங்க. ஒரு சுக்கு காஃபி குடிக்கிற மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். அப்புறம் சங்குப்பூ, சங்குப்பூக்குன்னு தனியாக டேஸ்ட்லாம் இல்லை. நீங்கள் தாராளமாக வெறும் வயிற்றில் எடுக்கலாம். பட் அசிடிட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். அசிடிட்டி அல்சர் இருக்கவங்க வெறும் வயிற்றில் எடுக்க தேவையில்லை. இது ஏதாவது உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன்.
நீங்க வந்து டீம கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லேடீஸ் தயவு செஞ்சு நீங்க கண்டிப்பா முடிஞ்சா ஒரு மாச செக்கப் எடுங்க. இல்ல நான் சொன்ன மாரி மேமோகிராம் டெஸ்ட் 30 இயர்ஸ் அண்ட் எபோவ் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்மா மேமோகிராம் பண்ணியே ஆகணும். ஒன்ஸ் இன் இயர் சொல்றாங்க. அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் ஒன்ஸாவது நான் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அடுத்ததா இந்த விட்டமின் டெஃபிஷியன்சி டெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நீங்க நார்மலா டாக்டர்ட்டலாம் போ வேண்டியதில்ல. லேபுக்கு போனாலே டெஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அதோட சார்ஜ் வந்து 1500ன்னு நினைக்கிறேன். கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் பி12, தைராய்டு, ஹீமோகுளோபின் இது 5ம் சேர்ந்து காம்போவா வச்சிருப்பாங்க எல்லா லேப்லயுமே. கேளுங்க இந்த 5 டெஸ்ட்டும். முக்கியமா விட்டமின் டி அண்ட் பி12 லெவல் பார்த்துக்கோங்க. உடம்பு குறைக்கிறேன்னு நான் வெஜிடேரியனா இருக்கிறவங்க நான்வெஜ்ஜை குவிட் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக விட்டமின் பி12 அண்ட் விட்டமின் டி டெஃபிஷியன்சி வரும். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா பக்காவாக ஒரு டயட்டீஷியனை கன்சல்ட் பண்ணி அந்த டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணி வெயிட் ரெடியூஸ் ஆகிறதா நல்லது. இந்த மாதிரி டெஃபிஷியன்சி வந்தனால தான் நான் கால் வலியிலலாம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டுருக்கேன். அதுக்காக நான் இது சொல்கிறேன். ஸோ மோட்டிவேஷனல் டிப்ஸுக்காக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி பிரஸ்ட் கேன்சர் பற்றி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இதை வந்து என்னால் வீடியோவில் சொல்லாமல் இருக்க முடியல. ஒரு அவேர்னஸாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். தயவு செஞ்சு முடிஞ்சால் மேமோகிராம் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. சண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா, பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கோம் தம்பி வீட்டுக்கு. என் தங்கச்சி குழந்தை எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லையா? அவ பேரு ஹேமா. அவளுக்கு வந்து பர்த்டே 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இப்பதான் பொறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. அவ பொறந்தப்போ நான் வீடியோ போட்டிருந்தேன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ. இப்ப பார்த்தீங்கன்னா, பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது. லெஃப்ட் சைடு இருக்கிற 2 பேரும் தங்கச்சி பசங்க, பொண்ணு. ரைட் சைடுல இருக்கிறது தம்பி பையன், பொண்ணு. ஸோ நல்லபடியா பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சது. இந்த வீடியோல நெறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோல இருக்கிற இன்ஃபர்மேஷன் புடிச்சிருந்தா, கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க வீடியோக்கு லைக் பண்ணா தான் வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்க சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.